உங்களுக்கு மகாகவி பாரதியாருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை மிகவும் பிரபலப்படுத்திய பாட்டுன்னா, அது பாரதிக்காக நீங்க பாடிய பாட்டு. ஆமா. அதே மாரி ஆரம்பத்தில நீங்க போட்டியில வின் பண்றதுக்கு காரணமா அமைஞ்சதும் பாரதியார் பாட்டு ஆமா. தான். இத எப்படி பார்க்குறீங்க? மகாகவி பாரதியார வந்து நம்ம ஸ்கூல்ல எல்லாருமே வந்து படிப்போம். மனப்பாட பகுதிகள்ல கூட படிப்போம். பொதுவா அவருடைய கவிதைகள் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஆக்ரோஷமா ஒரு அச்சமில்லை, அச்சமில்லை அந்த மாரிலாம் இருக்கும். அதெல்லாம் கேட்டு நமக்கு வந்து பயங்கரமா ஒரு நாட்டுப்பற்று, ஒரு மொழிப்பற்று எல்லாமே வரும். ஸோ அந்த பாரதியோட அவரால தான் பிற்காலத்தில நான் வந்து ஒரு சிங்கரா வெளிச்சம் போட்டு காட்டப்பட போறேங்கிறத நான் நினைச்சே பார்த்ததில்ல. ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது. ஏன்னா முதல் தடவ அங்க வந்து எங்க வீட்டு பக்கத்தில இந்த என்கிற பாஸ்கரன்ல 2 பேர் நடத்துவாங்கல்ல டியூட்டோரியல் காலேஜ். அந்த மாதிரி எங்க வீட்டு பக்கத்துல எங்க தெருவுல ஒரு டியூட்டோரியல் இருந்தது. அது 8வது தவறியவர்கள், 10வது தேரெல்லாம் 10வது அந்த மாரிலாம் போட்டு. ஸோ அவங்க ஒரு ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த ஆண்டு விழால வந்து என்னையும் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் எதிர் வீட்ல இருந்ததுனால என்னை கூப்பிட்டு பாட வச்சாங்க. அப்ப நான் முதல் முறையா நான் பாடிய பாடல் வந்து மகாகவி பாரதி அவர்களால் இயற்றப்பட்ட இசைஞானி இளையராஜா அவர்களால் இசையூட்டப்பட்ட இசையமைக்கப்பட்ட. சிந்து பைரவி படத்தில் வர மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற பாட்டு தான். அப்போ தான் முதல் முறையாக மேடை ஏறி எனக்கு கொஞ்சம் பாட தெரியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அப்போ 7ஆம் கிளாஸ் அதை படிச்சுட்டு இருந்தேன். எல்லாரும் கை கொடுத்துட்டு போனாங்க. அந்த சின்ன ஒரு லெவல் ஆஃப் ஒரு அந்த டேஸ்ட் ஆஃப் செலிபிரிட்டி செலிபிரிட்டி ஒரு ட்ராப் அப்படி இவ்வளோ நல்லா பாராட்டுறாங்களே நம்ம நம்ம பண்ணுறத இப்படி பாராட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபஸ்ட்டு டேஸ்ட் அப்போ தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து நான் பெருசாக பாடலாம் இல்லை. நான் வந்து மியூசிக் ஃபேமிலியில் வந்திருந்தாலும் நான் மியூசிக் கற்றுக்கவே இல்லை. அப்படியே வீட்டில் பாடுவேன். ஆனால் எங்கள் அப்பா முன்னாடி பாட மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப அற்புதமாக பாடுவார். ஓ! ஸோ அவர் கர்நாடிக் பாடுவார். அவர் இன்ஃபேக்ட் மிருதங்கம் கட்டம்லாம் வாசிச்சிருக்கார். பெரிய லெஜெண்டரி சிங்கர்ஸ்க்கெலாம் வாசிச்சிருக்கார். ஸோ அவர் முன்னாடி நான் பாடினதில்லை. அப்புறமா +1 +2ல கொஞ்சம் பாட்டு போட்டிகளில் அப்படி இப்படி பாடினேன்.